கோவையில் தேர்தல் அதிகாரிகள் 2 இடங்களில் நடத்திய சோதனையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 9 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். லோக்சபா தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து நாடு முழுவதும் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் அதிகாரிகளும் தீவிர கண்காணிப்பு பணியை துவக்கியுள்ளனர். தேர்தலை முன்னிட்டு பணப்பட்டுவாடா போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதற்காக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வெள்ளிக்கிழமை அன்று சென்னையிலிருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்துடன் கோவை வந்த மோகன்ராஜ் என்பவர் பிடிபட்டார். மாவட்ட தேர்தல் அதிகாரி பூபதி நடத்திய விசாரணையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் 5 லட்சம் ரூபாய் பணம் கொண்டுவரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மோகன்ராஜிடமிருந்து 5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோன்று கோவை ராஜவீதி அருகே நடத்தப்பட்ட வாகன சோதனையில் சந்தேகப்படும்படியாக வந்த 2 வடமாநில இளைஞர்களிடமிருந்து கணக்கில் காட்டப்படாத 4,80,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஒரே நாளில் இருவேறு இடங்களில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட 9 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து அதிரடியாக நடவடிக்கை எடுத்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது.